ஸ்பெயினுக்கு நாங்கள் பயணம் சென்ற விடயத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது எங்களோட சேர்ந்து நீங்களும் அந்த கதையை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எண்ணும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து நாங்கள் அடுத்த நாள் என்ன செய்தாங்கள் என்று சொல்கிறோம். முதல் நாள் நாங்கள் பர்கர் கிங்கில் சாப்பிட்டதால அடுத்த நாள் மதிய உணவை ரெஸ்டாரண்ட்ல எங்கேயும் சாப்பிடாமல் சாண்ட்விச் போல ஏதாவது வாங்கி கொண்டு போவோம் என்று எண்ணிக்கொண்டு லிடலுக்கு போனோம். நாங்கள் போன லிடல் மிகப்பெரிய ஒரு லிடல். கால உணவே நிறைய வச்சிருந்தவை, அதாவது பிச்சி தேஜுன்னு சொல்லுவோம், அந்த குவாசம் பான் சோக்கோலா அப்படியான ஐட்டம்ஸே நிறைய விதம் விதமாக வச்சிருந்தவை. பிரான்ஸ் நாட்டில் நான் அப்படி பார்த்ததில்லை. கால உணவையும் வாங்கி கொண்டு மதியத்துக்கும் அங்கிருந்து வேற வேற சாப்பாடுகளையும் வாங்கி கொண்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம். நாங்கள் போன இடம் மிகாதோர் தே பால்கோனே என்ற இடத்துக்கு தான் நாங்கள் போனாங்கள். சின்ன மகள் தான் எங்களுக்கு இந்தந்த நாள் எங்கெங்க போகணும் என்று சொல்லி எழுதி வச்சு கூட்டிக் கொண்டு போனவர். அவள் கூட்டிக் கொண்டு போகும் பொழுது எனக்கு சொன்ன விடயம், இந்த இடத்துல ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையை பார்க்க போறோம்ண்டு. பாறை எதுக்கு பார்க்கணும்? சரி, சின்னாக்கள் சொல்லினோம், என்னுடைய வேலை கார் ஓடுற வேலை, கொண்டே விடுறது அவ பார்க்கட்டும் என்று சொல்லி போட்டு ஓடிக்கொண்டு போனால் ஒரு வீட்டு வாசல போய் நின்றுடுது கார். நான் சொன்னேன், இதுல ஒன்றுமே இல்லையே என்று சொல்ல, இல்லை இந்த இடத்துல தான் காட்டினது, இதுல ஒரு பாறை இருக்குன்னு சொல்லி. சரி, இதுல என்ன பாறை இருக்கும் என்று சொல்லி போட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலாம் என்று தள்ளி போனால் ஒரு வளைவாழ போய் இந்த லூட்ஸுக்கு போற மாதிரி ஒரு வளைவாழ பள்ளத்தாக்குல போய் கார் விற்கிற இடம். காரை விட்டுட்டு நான் அதுக்குள்ள இறங்கி போனால் அழகான ஒரு காட்சி. கருநீலமும் வெளிர்நீலமும் பச்சையும் கலந்த ஒரு அருமையான கடல். மலை உச்சியிலிருந்து பார்த்தால் எப்படி இருக்கும்? அந்த காட்சியைத்தான் நான் அங்க பார்த்தேன். அற்புதமான காட்சி. ஒவ்வொரு படி இறங்கி இறங்கி போகும் பொழுதும் அந்த காட்சிகள் ஒவ்வொரு வடிவமாக விரிந்து கொண்டு இருந்துச்சு. ஒரு கவிஞனாக இருந்தால் அந்த இடத்தை விட்டு வரவே மாட்டான். என் மனதுக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு நாள் இல்லை, ஒரு மாதம் விட்டால் கூட அந்த இடத்தை பார்த்து ரசிச்சு கொண்டே இருக்கலாம். கடல் என்றாலே அழகுதான். மலைக்கோடு சேர்ந்து கடல் என்றால் எப்படி இருக்கும்? குறிஞ்சியும் நெய்தல் நிலமும் கலந்த ஒரு அற்புதமான இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். அந்த அரசாங்கம் என்ன செய்திருக்குன்னு சொன்னால், இந்த இடத்தை இலவசமாக பார்வையிட வழிவகுத்திருக்குது. காரில் இறுதி தட்டு வரைக்கும் கூட நாங்கள் பயணம் செய்து மிகுதி பாதி வழிய படிக்கட்டுகள் வைத்து இறங்க வச்சிருக்க அந்த அரசாங்கம். ஆனால் கட்டணம் எதுவும் இல்லை. எனக்கு என்ன விளங்கிச்சென்று சொன்னால், ஸ்பெயின் நாடு ஐரோப்பா நாடுகளில் பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகளை விட கொஞ்சம் கஷ்டப்பட்ட நாடு என்று கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் கஷ்டப்பட்ட நாடு என்று சொன்னால், இப்படியான அற்புதமான இடங்களை அது ஃப்ரீயா சென்று பார்க்கறதுக்கு வழிவகுத்ததால தான் அது தன் நாடை கொஞ்சம் கஷ்டப்பட்ட நாடா வச்சிருக்கேன்னு நான் புரிஞ்சு கொண்டேன். உண்மையிலேயே அந்த அரசாங்கம் அந்த கடலுக்கு போற வழியை மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் அழகான படிக்கட்டுகள் வச்சும் கட்டி இருக்குது. அந்த இடத்துக்கு ஆளுக்கு 10 யூரோ கட்டி போனால் கூட அற்புதமா நாங்கள் போய் பார்த்து ரசிக்கக்கூடிய இடமா தான் இருக்குது. ஆனால் அரசாங்கம் அதை இலவசமா விட்டு இருக்குது. உண்மையிலேயே அந்த ஸ்பெயின் நாட்டு அரசாங்கத்திற்கு பெரிய மனசென்று சொல்லலாம். இன்னொரு விடயம் நான் உங்களுக்கு சொல்லணும். நான் ஸ்பெயின் நாடுன்னு சொல்றேன். ஆனால் பால்மா து மலார்கோ என்ற இடம் ஸ்பெயின் நாடாக இருந்தாலும் கூட ஸ்பெயின் அரசாங்கம் இல்லை, அவர்களுடைய கொடியும் வேற கொடியாகத்தான் இருக்குது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதை பற்றிய விடயத்தை அடுத்த காணொலியில நான் உங்களுக்கு சொல்றேன். அதற்கு முதல் இந்த மலையையும் கடலையும் பார்த்து ரசியுங்கோ. அற்புதமா இருக்குது இந்த காட்சி. கதிரவன் காளிக்கும் போதும் மாலையில் அவன் மறையும் போதும் இங்கிருந்து பார்த்து ரசித்தால் அற்புதமாக இருக்கும். ஆனால் நாங்கள் பயணம் சென்றது 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லா இடங்களும் பார்த்து முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் பாதி நாள் அங்க நின்றுட்டு, பாதி நாளும் இல்லை, ஒரு 2-3 மணி நேரம் அங்க நாங்க நின்றுட்டு இன்னொரு ஊருக்கு போகணும் என்ற காரணத்தால மறுபடியும் ஏறி வந்து காரை எடுத்துக்கொண்டு மதிய உணவை ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு ஒரு ஊருக்கு போனோம். அந்த ஊரை பற்றி நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன். இப்பொழுது இந்த அற்புதமான காட்சியை பார்த்து ரசியுங்கோ. இதை காண்றதுக்கு 1000 கண் வேணும் என்று சொல்லலாம். அவ்வளவு அழகான அந்த கடல் மேலே இருக்கிற பாறைக்கு மேலே இருந்து பார்க்கும் போது ஒரு அழகு. அதுபோல அரசாங்கம் கடலுக்கு உள்ளேயே ஒரு இடம் அமைச்சிருக்குது.
கதிரையெல்லாம் கொண்டே போட்டு இருந்து அமர்ந்து அந்த காட்சிகளை ரசிக்கக்கூடிய மாதிரியான வசதியையும் செய்திருக்குது. ஒவ்வொரு அடியை எடுத்தெடுத்து கீழே இறங்கும் பொழுதும் அந்த காட்சியின் அழகும், ஒவ்வொரு அடியை மறுபடியும் மேலே எடுத்தெடுத்து வரும் பொழுதும் அந்த காட்சியின் அழகும் பார்த்து பார்த்து ரசிச்சு கொண்டே இருக்கலாம். எனக்கு சரியான மனக்கவலை, திரும்பவும் அந்த இடத்துக்கு போக முடியாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் இன்னும் பல இடங்கள் பார்க்க வேண்டியிருந்ததால் மறுபடியும் அந்த இடத்துக்கு திரும்ப வரும் வாய்ப்பு இல்லை என்ற அந்த மனக்கவலையோடு தான் அந்த இடத்தை விட்டு நாங்கள் விலகினாங்கள். நீங்களும் பார்த்து ரசிங்கோ. இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த இடம் சார்ந்த விடயங்கள் உங்களுக்கு எதுவும் வேணுமென்றாலும் என்னட்ட மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான விடயங்களை தர்றேன். நன்றி, வணக்கம். Karina, il a trouvé quelque chose. L'eau est salée. C'est froid? C'est froid? Bah oui, c'est froid. En fait, je peux savoir nager, en plus, ça coûte. Parce que là, c'est venu. Ça, on est ramené. Là, je peux me battre. On va pas le gagner. Ça, mais du coup, là, c'est. Ah, ils ont battage! Quand c'est venu jusqu'à mes cuisses et j'ai peur. Ouais! Mais là, ça a plus trop la tête. ஈஸியாக இறங்கியாச்சு. இனி ஏறணும். நாங்கள் சின்னாக்கெல்லாம் ஏறிடுவினோம். நான் தான் எனக்கு யாராவது உதவி செய்யணும் வர்றதுக்கு. என்னென்ன ஏற போகிறோன்னு தெரியல. பார்ப்போம். இவ்வளோ படி இல்லை. அந்த உச்சி மலை வரைக்கும் ஏறணும். இது வரைக்கும் படி
ஒரு அங்காலே ஏற்றம் 2 ஏற போகிறேன்னு பார்ப்போம். இப்போ தான் இதிலேருந்து இவ்வளோ தூரம் வரை வந்திருக்கேன். அங்காலே ஏறணும். அது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ. இந்த இடத்துல நின்று நாங்கள் அந்த இடத்துல நின்றுட்டு இப்போ படியால் ஏறி இந்த படியால் ஏறி 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 இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் இவ்வளோ தூரம் தான் இருக்குது ஏறுறதுக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டேன். கெட்டிக்காரி இந்த கடலில் தான் கால் நினைச்சு கொண்டு நின்றேன். குளிர் ஆனால் நல்லா இருந்தது. இப்போ உடுப்பெல்லாம் ஈரம் மிச்சம் ஏறணும். கார்லேயும் வரலாம் அவ்வளோ தூரத்துக்கும். நான் அப்புறம் காரில் வந்துட்டு திரும்பி ஏற்றுறதுக்கு இன்னொரு ஆள் வேணும் எனக்கு. அப்போ நாங்கள் நடந்து தான் வந்தோம். நாங்கள் அவ்வளோ பெரிய தூரம் இல்லை. கார் வார தூரமும் நடந்து போகிற தூரம் பெரிய தூரம் இல்லை. வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஏறுவோம். இந்த அழகான கடலை பார்த்த ஒரு மகிழ்ச்சியோடு ஏறலாம். ஏறுறதுக்கு நல்ல வழி செதுரிக்கணும். பெரிய கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்தி போகலாம். நாங்கள் ஓரளவு தூரம் வந்துட்டேன். இதில் உங்களுக்கு ஒரு பகுதி சொல்லணும். அப்பா மூச்சு அந்த கடற்கரையிலேருந்து சரி வந்தாச்சு. இன்னும் காவாசி வந்தேன். இதில் நடக்க ஒரு விஷயம் என்னென்னா, சிவாஜி கணேசன் நடைக்கு ஒரு ஃபேனே இருக்கணும். ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு வடிவத்தில் சிவாஜி கணேசன் நடப்பார். அது எனக்கு பிடிச்ச நடை வந்து திருவிளையாடல் படத்தில் இந்த கடற்கரையில் மீனவ பெண்ணு காதலிக்கிறதுக்காக வருவேன். அதுக்கு ஒரு மியூசிக் போடுவாங்க. ஒரு மாதிரி நடந்து வருவேன். அந்த நடை எப்படி பழகிருப்பாருண்டா, இப்படி உயரத்தில் ஏறி ஏறி நடந்து வருவேன். அந்த நடைய பழகிருப்பாருன்னு இப்போ தான் பழங்குது. ஏனண்டா நானும் அப்படித்தான் நடக்கிறேன். இப்போ அந்த கீழே தான் நின்று நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு நினைச்சு நாங்கள். ஆனால் போய் கால் பதிச்சிட்டோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சரியாச்சு. அந்த கார்கள் நின்ற தூரம் அதுக்கு அங்காட நாங்கள் நின்று நாங்கள் இதெல்லாம் தாண்டி மேலே ஏறி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அது மாதிரி வந்து சேர்ந்தாச்சு காரடிக்கு. ஆனால் கடைசியாக நேரத்தான் தான் சரியான கஷ்டமாக இருந்தது. பயங்கர கஷ்டமாக இருந்தது. அங்கே தெரியுது உங்களுக்கு, அந்த தூரத்தில் இருந்து ஏறி 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 மெல்ல மாதிரி ஏறி வந்து 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 இதுக்காக வந்து இப்போ நான் என்னுடைய காருக்கிட்ட வந்தாச்சு. என்னுடைய காரில் வாடகை காருக்கிட்ட வந்தாச்சு.